சென்னையில் வந்து துபாய். ஜப்பான். யார் ஜப்பான்? மோதி ஜப்பானா? ஓகே. ஸோ ஹாப்பி. சாமி பிரதர் எப்படி இருக்கீங்க? விஜய் பிரதர் என்ன சொல்றீங்க புரியல. இருட்டில் தெரியாம கிண்டல் பண்றீங்களா? வணக்கம். நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. சரண், நான் செம்ம கிராண்டில் கடுப்பில் இருக்கேன். நான் ஏதாவது சொல்லிடுவேன், சரியா? தேங்க்ஸ் சீதா. என்ன தொடப்ப கட்ட போடா, உங்க அம்மாட்ட போய் கேட்குறா போடா புறம்பு. சொல்லுங்க ராஜா. சீதா ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க சீதா. உண்மையிலே மண்டை சூடு ஏற்றுறாங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. கமெண்ட் அது மாதிரி வந்தால் எப்படி பண்ண சொல்கிறீங்க? ஒரு நல்ல கமெண்ட் வந்தால் 10 ஏடாகுடமாக வருது. ஏதோ 10 கமெண்ட் நல்லா வந்து 1 2 வந்தால் பரவாயில்ல. தூங்குனா உனக்கு என்னடா பிரச்சனை அன்பு? போடா வெளியில. ஹாய் பாத்திமா. ஆமாங்க, கருப்பு தான் பிடிக்கும். உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? நீ தானே ஏடாகலமாக கமெண்ட் போட்ட. போன லைவ்லேயும் அப்படி தான் போட்ட, இப்பயும் போட்ட. நீ தான்டா, அது எனக்கு தெரியும். ஒரு மரியாதையாக பேசும்போது உனக்கு தெரியுதாடா? நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ மரியாதையாக பேசு, நான் மரியாதையாக பேசுகிறேன். நீ பேசலாம், நான் பேச மாட்டேன். ஃபேக் ஐடி வச்சுட்டு உனக்கு என்ன அப்படி மற்றவங்களை போய் பேசணுன்ட்டு இருக்கு? ஒரு தொடப்பக்கட்டை வந்துட்டான். ஏய் புறம்போக்கு, வேல்முருகன் புறம்போக்கு, போடா உங்கள் அம்மாகிட்ட கேள்றா போடா. ஊரில் இருக்கவங்களாம் உங்கள் அம்மா என்ன ஊற்றுறாங்க, போய் ஊற்றி வாங்கி குடிடா போடா. ஹாய் அப்சாவா உங்கள் பேர்? ஸ்ரீலங்கா. எப்படி இருக்கு? சாப்பிட்டீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? போய் தூங்குங்கப்பா, போங்கப்பா. பிரகாஷ் உங்கள் அம்மா இருக்காங்கடா போடா. இப்போ அன்பு எனக்கு தெரியும். இப்போ போன லைவ்ல நீங்கள் ஏடாகரமாக கமெண்ட் பண்ணீங்க, இப்பயும் வந்து போட்டீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம் சார், முதல் ஃபேக் ஐடி நீங்கள் தான் நினைக்கிறேன். ஹாய் மகேந்திரன். ஹாய் தமிழ் பிளாக் குயின். ஹாய் நீங்கள் சரியாக பேசுங்க, நானும் சரியாக பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நீங்கள் தப்பாக பேசினா நானும் பதிலுக்கு பதில் உங்கள்கிட்ட நான் பேச தான் செய்வேன். சரி விடுங்க ராஜா, சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹாய், நீங்கள் எந்த ஒரு ராஜா? நடராஜ பாண்டியன். ஹாய்